வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பேய் சுரை குடுவையில் யக்ஷனி குட்டிச்சாத்தான் துஷ்ட தேவதைகளை ஆவாகனம் பண்ணி அதை எப்படி பயன்படுத்துறது, நீங்கள் குறி சொல்கிறதுக்கோ இல்லை மற்ற பொருள்களை வர வைக்கிறதுக்கோ சில வித்தைகள் காமிக்கிறதுக்கோ எதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த பதிவை நான் முக்கியமாக போடுறேன்னா, புதுசாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்க பல பேர்கிட்ட போய் எனக்கு குட்டி தாங்க, எனக்கு யக்ஷனி தாங்க, இல்லை துஷ்ட தேவதைகளை ஆவாகனம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க. அவங்க ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ செஞ்சு கொடுத்துட்டு அது பலிக்கிறதில்ல. ஏன்னா அதுக்கான வழிமுறைகளை அவங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர்றதில்ல. இதுதான் காரணம். இப்படி நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். முதல்ல ஒரு பேய் சுர குடுவையை நீங்கள் தயார் செஞ்சு வச்சிங்க. அதோட காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 அங்குலம் விட்டு அறுத்து எடுத்து தனியாக வச்சிங்க. வச்சுட்டு அதில் உள்ள விதைகள்லாம் அப்படியே சுத்தம் செய்து வெளியே எடுத்துடுங்க. சுத்தம் செய்து வச்சுட்டு அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஒரு எலுமிச்சம்பழம், அதில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி மஞ்சளில் கலக்கிங்க. மஞ்சளில் கலக்கிட்டு பன்னீரையும் சேர்த்து கலக்கிங்க. சேர்த்து கலக்கி அதை உள்பக்கமும் வெளிப்பக்கமும் சுத்தம் செய்து பூஜை அறையில் வச்சுருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சு பூஜை அறையில் வச்சுருங்க. பூச நட்சத்திரம் வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு ஓரை அல்லது சுக்கிர ஓரையில் அதுக்கு தூபதீபம் காட்டி ஜவ்வாது, அரகஜா, சந்தனாத்தரை அல்லது மல்லிகத்தர், கருமஞ்சள் இதை எல்லாத்தையும் குழச்சி தோம்பு துணி, இந்த முகூர்த்த கல்லெல்லாம் கட்டுவாங்க, விநாயகர் துணின்னு சொல்லுவாங்க, அது வெள்ளையிலையும் இருக்கும் சிகப்புலையும் இருக்கும். அந்த துணியை வாங்கிக்கிங்க. அரசம் குச்சியில் அப்படியே சுற்றிங்க. சின்ன குச்சியாக இருக்கணும், அந்த குடை உள்ள போகிறது மாதிரி உள்ள குச்சியாக இருக்கணும். அதில் சுற்றி இந்த குழத்து வச்சுருக்கிற இந்த வாசனை சாந்து இருக்க பாருங்க, இந்த சாந்தை குடுவையினுடைய உட்புறம் முழுவதும் பூசி நல்லா காய வச்சு பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுருங்க. பூஜையில் கொண்டு போய் வச்சுருங்க. அடுத்ததை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த ஓரையில் குடுவைக்கு வாசனை சார்ந்து பூசினீங்களோ அதே ஓரையில் எந்த தேவதையை அல்லது குட்டிச்சாத்தானை அல்லது யக்ஷனியை ஆவாகனம் செய்யணுமோ அதற்குரிய சக்கரத்தை எழுதுங்க. அது எப்படின்னா, குடுவைக்கு தகுந்தாற் போல் உள்ள செப்பு தகட்டில் எழுதுங்க. நீங்கள் பெருசாக எழுதி குடுவை சின்னதாக இருந்துச்சுனாக்கா அதுக்குள்ளே வைக்க முடியாது. அதை எழுதி முறைப்படி எந்திர சாபனை பற்றி செஞ்சீங்க. உயிர் கொடுத்துங்க. சக்கரத்தை எழுதி முடிச்சதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டை செஞ்சுங்க. செஞ்சுட்டு பூஜை அறையில் வச்சுரு. பூஜை அறையில் கொண்டு போய் எடுத்து வச்சுருங்க. பின்பு ஏதாவது ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு உடல் சுத்தம் செஞ்சுட்டு உபாசனைக்குரிய இடம் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துப்பீங்க இல்லையா, இந்த இடத்துல வச்சு தான் இதை ஆவாகனம் பண்ணணுன்னு, அதுக்கு ஒரு பூஜைக்கு உபாசனைக்குரிய இடத்துல போயிட்டு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சிங்க, அருகம்புல் மேலே சிறுகிங்க, அதில் பொட்டுப்பூ வச்சிங்க, அவல் பொரிகடலை, வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் பழம், ஊதுவத்தி காட்டி எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்து எலுமிச்சம்பழம் வச்சு பலி கொடுத்துருங்க. தயாராக வச்சுருக்க குடுவையும் எந்திரத்தையும் தாம்பலத்தை மேலே வச்சு விபூதியை பரப்பி ஆவாகன தெய்வத்தினுடைய சக்கரத்தை அந்த விபூதியில் எழுதிங்க. எழுதிக்கிட்டு அந்த சக்கரத்து மேலே இந்த குடுவையும் அந்த எந்திரத்தையும் செப்பு தகட்டில் எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த எந்திரத்தையும் அதில் வச்சு எலுமிச்சம்பழம் பலி கொடுத்துங்க. தூபதீபம் காட்டுங்க. பட்டு வஸ்திரம் நீங்கள் தரிச்சிருக்கணும். இப்போ பூஜையை தொடங்கி உரிய ஆசனம்னா நீங்கள் கம்பளி ஆசனத்தில் அமர்றது நல்லது. அப்படி இல்லைன்னா தர்பை ஆசனமாக இருக்கலாம். அல்லது உங்களுக்கு எந்த ஆசனம் கிடைக்குதோ அந்த ஆசனம் வெறும் தரையில் உட்காந்து தயவுசெய்து செய்யக்கூடாது. இதுக்குன்னு ஆவாகனம் பண்ணுறதுக்கு சில ஆசனங்கள் இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் கம்பளியில் உட்கார்றது நல்லது. அமர்ந்து மந்திர உருவு கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 1008 வீதம் 11 நாட்கள் மேற்படி மந்திரத்தை, என் மந்திரம்னா அந்த எந்த தெய்வத்தை நீங்கள் ஆவாகனம் பண்ண போகிறீங்களோ, எந்த தெய்வ சக்கரத்தை வந்துட்டு அந்த எந்திரத்தில் நீங்கள் எழுதிருக்கீங்களோ அந்த மந்திரத்தை தான் நீங்கள் உரு கொடுக்கணும். உரு கொடுத்து கிரமப்படி 11 நாட்கள் பூஜை பண்ணிங்கனாக்கா அது சித்தியாகும். சித்தியானவுடன் மகா நைவேத்தியம் வச்சு படைச்சிட்டு பூஜையை முடிச்சிடுங்க.
பூஜையை முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, பூச நட்சத்திரம் அடுத்த பூச நட்சத்திரம் வருது பாருங்கள், அது வரைக்கும் நீங்கள் பூஜையை தொடரணும். படையல் இட்டுக்கிட்டே இருக்கணும், உரு கொடுக்கணும். இதனால் என்ன பண்ணுனாக்கா, மேலும் அந்த எந்திரத்துக்கு சக்தி பெருகும். அப்புறம் உபாசன தேவதையை உங்களுக்கு வசப்பட்டுரும். என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை பண்ண போகிறீங்களோ அந்த தெய்வம் அதில் ஆவாகனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட வசப்பட்டுடும். உங்கள்கிட்ட நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு நெருக்கத்தில் வந்துடும். பூச நட்சத்திர நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜையை தொடங்கிய அதே உரையில், எந்த உரையில் பூஜை தொடங்கினோ அதே உரையில் உடல் சுத்தம் செய்து பட்டு வஸ்திரம் தடித்து கிரமப்படி பூஜையை செஞ்சுட்டு தயாராக வச்சிருக்கிற எந்திரத்திற்கு சர்வதேவதா மை, முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் சர்வதேவதா மை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். அந்த சர்வதேவதா மைய தொட்டு 9 இடத்துல, சர்வதேவதா அவசிய மைய 9 இடத்துல தொட்டு பொட்டு வைங்க. மேலே 3 பொட்டு, நடுவில் 3 பொட்டு, கீழே 3 பொட்டு. குடுவையில் கொஞ்சம் அடுத்தது இதை பொட்டு வச்சுடுங்க. அடுத்தது அந்த குடுவையை எடுங்க. குடுவையில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆவாகனம் பண்ணுறதுக்கு இதான் முக்கியமான பொருள். கொஞ்சோண்டு சதவு போய் போட்டுங்க, வெட்டி வேறு கொஞ்சம் போட்டுங்க, தர்பை கொஞ்சம் போட்டுங்க, கருமஞ்சள் கொஞ்சம் போட்டுங்க, கிராம்பு கொஞ்சம் போட்டுங்க, ஜாதிக்காய் கொஞ்சம் போட்டுங்க, ₹1 நாணயம் போட்டுங்க, ஜவ்வாது போட்டுங்க. இதெல்லாம் கொஞ்சம் போட்டு அதுக்கு முன்னாடி அந்த தாம்பாளத்தட்டு அந்த படையல் போட்ட இடத்துல வச்சுருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி சின்ன யாக குண்டம் ஒன்று அமைச்சிங்க. அதாவது 108 யாக பொருட்களை கொண்டு தேன் விட்டு அந்த யாகம் நடத்தும். தேன் விட்டு ஆவாகன தேவதையினுடைய மந்திரத்தை சொல்லி யாகம் செய்யணும். இந்த யாகம் பூர்த்தி ஆகிற தருவாயில் குங்குல்யம் போட்டு யாகத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணணும். யாகம் பூர்த்தி ஆன உடனேயே அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி முப்புரி மஞ்சள் நூலால் அப்படியே சுற்றி குடுவையில் வச்சுட்டு உபாசன தேவதை, அதாவது இந்த ஆவாகனம் படுத்துறீங்களா, இந்த தேவதனுடைய மந்திரத்தை 1008 உரு அதே இடத்துல அமர்ந்து 1008 உரு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த தேவதை அந்த குடுவுக்குள்ளே இறங்கியிருக்கும். இப்போது அந்த குடுவுக்குள்ளே தேவதை இறங்கினதுக்கப்புறம் அது அதிலே தங்கி இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் அந்த குடுவையில் 10 கிராம் பாதரசை ஊற்றிட்டு குடுவையை கொம்பரக்கு இருக்குது பார்த்திங்களா, அதை உருக்கி அதை வச்சு மூடிடுங்க. கொம்பரக்க அந்த மூடியை சேர்த்து வச்சு மூடிடுங்க. மூடிட்டு பூஜையை கிரமமாக முடிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் எடுத்துகிட்டு போய் வச்சிங்க. இல்லை நீங்கள் எங்கே வந்து வச்சு குறி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல அதை பயன்படுத்த நினைக்கிறீங்களோ அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்க. வச்சுட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த குடுவைக்குள்ளே அந்த தேவதை இருக்குங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, அன்றைய இரவே உங்களுடைய கனவில் நீங்கள் ஆவாகனம் செய்து வைத்திருக்கிற குட்டிச்சாத்தானோ, யக்ஷனியோ, கர்ண யக்ஷனியோ, தனதான யக்ஷனியோ இல்லை துர்தேவதைகளோ உங்களுடைய கனவில் தோன்றும். புரியுதுங்களா? இது ஒரு அற்புதமான முன்னோர்களுடைய அற்புதமான வித்தை முறைகள். இது பயன்படுத்தி கைகண்ட வேலை தான் இது நல்ல முறையில் அருமையாக வேலை செய்யும். இதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா, குறி சொல்லலாம், பொருட்களை தூரத்தில் உள்ள பொருட்களை வர வைக்கலாம், சொன்னதை சொன்னபடி செய்யும். பால் பழம் பணம் தேவைக்கு கொடுக்கும். இந்த பணத்தை வந்துட்டு பால் பழத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், பணத்தை பொது சேவைக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும். தினமும் நீங்கள் படையல் இடணும், அதுக்கு உணவளிக்கணும். ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. தவறான காரியத்துக்கு பயன்படுத்தினால் அந்த தேவதனுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். ஜாக்கிரதை. எப்பேற்பட்ட காரியத்தையும் நீங்கள் சவால் விட்டு சாதிக்கலாம், என்ன வேணுனாலும் செய்யலாம். இது ஒன்று போதும். 1000 யந்திர மந்திரங்கள்லாம் தேவை கிடையாது. எதையும் நீங்கள் சித்தி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஒன்றை வச்சு எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்கலாம். பல விஷயங்கள் சாதிக்கலாம், பலருக்கு நன்மை செய்யலாம். இது எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்காது, மற்ற யக்ஷனி மாதிரி பேசிக்கிட்டே இருக்காது. நீங்கள் அழைச்சா மட்டும்தான் பேசும், நீங்கள் கேட்குறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லும். இதில் உங்களுக்கு நன்மை என்னென்னா, நீங்கள் கேட்கும் போது ஏவும் போது தான் அது அதனுடைய வேலை செய்யுமே தவிர எப்போதும் உங்கள் காதலை பேசிக்கிட்டே யக்ஷனி மாதிரி உங்களை துன்புறுத்தாது. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி வெற்றியடைங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இதை வச்சு மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க. எங்கேயும் போயிட்டு எனக்கு தேவதையும் கொடுங்க, குட்டி கொடுங்க, கருங்குட்டி சாதம் கொடுங்க, யக்ஷனி கொடுங்க, கர்ண யக்ஷனி கொடுங்க, தனதான யக்ஷனி கொடுங்க, துர்தேவதைகள் கொடுங்க அப்படின்னு போய் சொல்லிவிட்டு கேட்காதீங்க.
பொய் மாந்திரிகவாதிகள்கிட்ட நம்பி ஏமாறாதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். இன்னும் சிறப்பான காணொளிகள் நான் போடுறேன். சிறப்பான மைவித்தை முறைகளை பற்றியும் அடுத்தடுத்த காணொளியில் நான் சொல்கிறேன். கேட்டு பயன்பெறுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.